ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கும்பகர்ணன் சொல்கிற விளக்கங்களினுடைய உரைகளை பார்க்கணும். அதில் ஒரு ராஜா எதிரிக்கிட்ட காட்ட வேண்டிய அணுகுமுறை பற்றி சொல்கிறார். அதாவது சமாதானத்தை எப்போ நாடணும், பொருள் கொடுத்து கூட்டுறவை எப்போ ஏற்படுத்திக்கணும், எப்போ போர் செய்யணும், இது மூணையும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட தாம்பலமும் அந்த எதிரினுடைய பலமும் ஒன்றா இருந்தால் சமாதானத்தை நாடணும். தன்னுடைய பலம் தாழ்ந்தும் எதிரியினுடைய பலம் ஓங்கியும் இருந்தால் பொருள் கொடுத்து கூட்டுறவை ஏற்படுத்திக்கணும். தன்னுடைய பலம் ஓங்கியும் எதிரினுடன் பலம் பலவீனமாகவும் இருந்தால் அவனை எதிர்த்து போர் புரியணும். இப்படி 3 வழியை நாடணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. 5 அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஒரு காரியத்தை தொடங்குற விதம், அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான மனுஷாலையும் பொருட்களையும் சேமிக்கிறது, காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான நேரம் இடம் இதை முடிவு செஞ்சுக்கிறது, போடப்பட்ட திட்டம் தவறுமானால் என்ன செய்யறதுன்றத முன்னையே ஆலோசித்து வச்சுக்கிறது, வெற்றிக்கான வாய்ப்பு எவ்வளவு கணிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிறது. இது 5 அம்சங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. அறம்பொருள் இன்பம் இதுக்கான உரிய காலம் பற்றியும் கும்பகர்ணன் பேசுகிறார். மன்னர்களை பொறுத்தவரை அவள் அறத்தின் பார்ப்பட்ட காரியங்களை காலையிலையும், பொருளின் பார்ப்பட்ட காரியங்களை பகல்லையும், இன்பத்தின் பார்ப்பட்ட காரியங்களை இரவுலையும் செய்யணும்னு ராஜநீதி நூல்கள்லாம் சொல்கிறது. அறம் பொருள் இந்த 2க்கும் தொடர்புள்ள காரியங்களை காலையில் செய்ய வேண்டி வரலாம். அதே போல் பொருள் இன்பம் 2க்கும் தொடர்புடைய காரியங்களை இரவு நேரத்தில் செஞ்சு முடிக்கிற அவசியம் நேரிடலாம். ஆனால் எந்த ஒரு அரசன் இன்பத்தை அனுபவிக்கிறதுல மட்டுமே நாட்ட முடியவனாக இருக்கானோ அவன் வீழ்ச்சி அடைவான்னு ராஜநீதி நூல்கள் சொல்கிறது. கும்பகர்ணன் மேலும் சொல்கிறார், தன்னை அடக்கின அரசன் தன்னுடைய அமைச்சர்களோட கலந்து ஆலோசனை பண்ணி பொருள் கொடுத்து காரியத்தை சாதிக்க வேண்டிய நேரம் எது, எதிரியின் ஆதரவாளர்களிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டிய நேரம் எது, தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய நேரம் எது, சமாதானத்துக்குரிய நேரம் எது, அறம் பொருள் இன்பம் இதில் கவனம் செலுத்த வேண்டிய நேரங்கள் என்னென்ன, இதெல்லாம் அறிஞ்சு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான வகையில் செயல்பட்டு எந்த நேரத்துலையும் தனக்கு ஆபத்து வராமல் தன்னை காத்துக்கிறான். தங்களுடைய அறிவை கொண்டே வாழற அமைச்சர்கள் சொல்கிற ஆலோசனையை நன்னா கருத்தில் வச்சுண்டு சரியான வழிமுறையை நாடுற மன்னன் வீழ்ச்சியை பார்க்கறதே கிடையாது. மிருகங்களின் அறிவுக்கு நிகரான அறிவியே படைச்சவாளுக்கு அரச சபையில் இடம் அளிக்கப்பட்டாக்கா அவள் எல்லாத்தையும் உணர்ந்தவாளாக தங்களை பற்றி தாங்களே முடிவு பண்ணிப்பாள். சாஸ்திரங்களும் தன்மையும் அவள் அறிஞ்சிக்க மாட்டா. தங்களுடைய கர்வத்தினால் தூண்டப்பட்டு கண்டபடியும் ஆலோசனையும் சொல்லுவாள். பொருள் ஈட்டுறதையே மனசில் கொண்டு ராஜநீதி பற்றி எதுவுமே அறியாமல் பேசுகிற அம்மாதிரியானவா கருத்துக்களை ஏற்றுக்க கூடாது. அப்படிப்பட்டவா ஒரு அரசன் தன்னுடைய ஆலோசனையிலேருந்து தவிர்த்துடணும்னு சொல்கிறார் கும்பகர்ணன். எதிரிகளோடு சேர்ந்துட்டு தன்னுடைய அரசனுடைய வீழ்ச்சியை நாடுற ஆலோசகர்களும் இருக்கலாம். இப்படி எதிரினால் கவரப்பட்டு தன்னுடைய அரசனின் வீழ்ச்சியை நாடுற ஆலோசகர்களும் அவள் நடந்துக்கிற வழியை வச்சு அரசன் நன்னா புரிஞ்சுக்கணும். முடிவெடுக்கிற நேரத்தில் அரசன் நண்பர்கள் வேடத்தில் இருக்கிற இந்த பகைவர்களின் உட்கருத்தை புரிஞ்சுட்டு செயல்படணும். எதிரியின் பலத்தை அறியாமல் தன்னை பாதுகாத்து கொள்கிற தவிர அரசன் கண்டிப்பாக ஆட்சியை இழந்துடுவான். இப்படியெல்லாம் பல விளக்கங்களை கும்பகர்ணன் சொல்லிகிட்டே வர்றார். இறுதியாக சொல்கிறார், ராஜாவே, முன்ன உன்னுடைய இளைய சகோதரன் விபீஷணன் சொன்ன ஆலோசனைகளும் உன்னுடைய மனைவி எடுத்துரைத்த வழிமுறையும் தான் உன்னால் ஏற்கப்படத்தக்கவையாக இருக்குது. அந்த ஆலோசனைகள் தான் உன்னுடைய மேன்மைக்கான பாதையை காட்டுற ஆலோசனைகள். நம்ம எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய அந்த ஆலோசனைகளை உனக்கு சொல்லியாச்சு. இனி என்ன செய்ய போகிறேன்றது உன் இஷ்டம்னு சொல்லி முடிச்சு விடுறார் கும்பகர்ணன். இப்படியெல்லாம் கும்பகர்ணன் பேசின போதெல்லாம் புருவத்தை நெரிச்சுண்டு கேட்டுன்னு இருந்த ராவணனுக்கு கோபம் பொங்கி எழருது. மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேசுகிற ஒரு தந்தை போலவும் ஒரு ஆச்சாரியன் போலவும் நீ ஏன் பேசுகிற? நீ ஏன் வீணான வார்த்தைகளை பேசின்னு இருக்கிறதுனால ஆக போகிறது என்ன? எது செய்யப்படணுமோ அது கவனிக்கப்படட்டும்னு கும்பகர்ணனை பார்த்து சொன்ன ராவணன் மேலும் சொல்கிறார், கர்வத்தின் காரணமாகவோ தெளிவின்மை காரணமாகவோ அறிவின்மை காரணமாகவோ இல்லை என்னுடைய பலத்தின் மீதும் வீரத்தின் மீதும் இருந்த அசாத்திய நம்பிக்கையின் காரணமாகவோ முன்ன என்னால் நிராகரிக்கப்பட்ட ஆலோசனையை பற்றி இப்போ பேசுகிறதுனால எந்த பயனும் இல்லைங்கிறார் ராவணன். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.